children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. Children, today I am going to take 5th standard science. Everyone take your science book and get ready. Okay children, now open your book, take page number 95 and the lesson name air. Okay children, நம்ம என்ன lesson இப்ப எடுக்க போறோமா? air. airனா உனக்கு தெரியும் காற்று. Okay, காற்றை பத்தி தான் நம்ம லெசன்ல பார்க்க போறோம். Okay children, before going to the lesson, first introduction. Air is present everywhere around us. Though we cannot see it, we can feel it. Air is a mixture of gases like oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen. These gases act as an envelope around the earth and form the atmosphere. என்னம்மா சொல்கிறாங்க, நம்ம அட்மாஸ்பியர் நம்மளை சுற்றி என்ன இருக்குது, ஏர் தான். அந்த ஏர் எப்படியெல்லாம் இருக்குன்னா, கேஸஸ் ஆக்டாக இருக்குது. என்னென்ன கேஸஸ்னால் ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ ஹைட்ரோஜன். Okay children, in the recent year more number of industries has been established and they release excess of harmful gases like carbon dioxide into the atmosphere. என்ன சொல்கிறாங்க, இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னம்மா, தொழிற்சாலைகள். அதுலேருந்து வர அசுத்தமான, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஏரால் தான் நம்மளோட அட்மாஸ்பியர் ஃபுல்லாக என்னது பொல்யூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர் பொல்யூட்டட் மோர் தென் ஈவன் பிஃபோர். Okay children, in this lesson we are going to study about different layers of atmosphere, air pollution, airborne diseases and the measure to control air pollution. Okay, இது வந்து யாருமா முழுக்க அதுக்கு காரணம் யாருன்னா மேன் மேட் தான். நம்மளால தான் என்ன பண்ணுது, ஃபேக்ட்ரிஸ்லாம் யார் ரன் பண்ணுறா, மேன் தான். ஓகே, அவங்களால தான் என்ன சொல்கிறாங்க, ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. ஓகே, இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர் எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ முக்கியமானது, அது எப்படி பொல்யூட் ஆகுது, அது எப்படி பொல்யூட் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், and also airborne diseases பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே children, first atmosphere na என்னமான்னு பார்க்க போகிறோம். ஓகே, the earth is surrounded by the layer of gases which is called atmosphere. It is composed mainly of nitrogen 78% and oxygen 21%. Other gases like carbon dioxide and argon comprise 1%. ஓகே, அட்மாஸ்பியரில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேஸஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நைட்ரோஜன் வந்து 78% இருக்குது. நைட்ரோஜனோட கேஸ் லெவல் தான் நமக்கு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், அதாவது பியூர் ஏர் வந்து 21% and other gases 1% இருக்குது சொல்கிறாங்க. ஓகே, இட் ப்ரொடெக்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் கெட்டிங் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். இந்த அட்மாஸ்பியர் தான் என்ன பண்ணுது, நம்மளோட வெதரை வந்து என்ன பண்ணுமா, எர்த்தோட வெதரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்படின்னா, எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே, இந்த அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 5 எலமெண்ட்ஸ், அதாவது 5 லேயர்ஸ். இந்த அட்மாஸ்பியரை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 5 லேயர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த 5 லேயர்ஸ்? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் and exosphere. Okay children, let's see one by one. Okay children, first one is troposphere. Troposphere na enna, வெப்பமண்டலம் சொல்வாங்க. Okay, the troposphere is the lowest layer of the atmosphere. From the sea level it extends up to 10 km. இதுதான் நம்ம எர்த்லேருந்து லோவஸ்ட் லேயர், நமக்கு எர்த்துக்கு கொஞ்சம் கிட்ட இருக்க லேயர். ஓகேவா, 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, இட் இஸ் த டென்டஸ்ட் லேயர் and almost 75% of the air in the atmosphere is found in the layer. This layer also has water vapor. இந்த லேயரில் water vapor, all weather changes also occur in the layer. ஓகே, இந்த லேயரால் தான் இந்த வெதர் சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த top of the troposphere to about 50 km above the ground. ஓகே, அதாவது அடுக்கு மண்டலம் சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா சொல்லுவோம் அடுக்கு மண்டலம். இது எங்கே இருக்குன்னா 50 km above இருக்குது. ஓகே, that temperature in this layer is around -550 Celsius. ஓகே, இந்த அட்மாஸ்பியர் இதோட அந்த இதில் இருக்க டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா -550 செல்சியஸ் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீசோஸ்பியர். அதாவது சென்டராக இருக்குது, எல்லா மண்டலத்துலேயும் இதுதான் என்னதுமா சென்டராக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், மத்திய மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகே, த ரீஜன் above the stratosphere is called the mesosphere. It extends upward to a height of about 855 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாரு தெர்மோஸ்பியர். Next, thermosphere na nama the layer of very rare air above the mesosphere is called the
தெர்மோஸ்பியர் இஸ் ஃபவுண்ட் அபவ் த மீசோஸ்பியர். மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது தெர்மோஸ்பியர். தெர்மோனாலே நம்ம வெப்பநிலை, அதாவது இது வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோஸ்பியர், அதாவது வெளிப்புறம். எக்ஸோனா வெளிப்புறம். த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த atmosphere is called the exosphere. It lies between 400 minus 1500 kilometer above the earth. The air is extremely thin. Okay, இது எங்கம்மா, இது ரொம்ப ஃபாராக இருக்குது. ஓகே, எர்த்லேருந்து இட்ஸ் a last layer. Okay children. Okay children, next know about importance of air. Okay, importanceனாலே உனக்கு தெரியும். ஓகே, ஏர் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். ஏர் இஸ் important for all living organisms. With air no life can exist on the earth. We take in oxygen from the air and release carbon dioxide. Plants in turn use carbon dioxide present in the air to produce their food. The gases such as oxygen, nitrogen, carbon dioxide and nitrogen present in the air important to our many reasons. Let us study about the importance of air section. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எவ்வளோ, ஆல் லிவிங் எந்த உயிர் உள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஏர் வந்து எப்படிலாம் மிக்சர்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஆல்ரெடி உனக்கு சொன்ன நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி மிங்கிள் ஆகிருக்கு. அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோமா, வி டேக் ஆக்சிஜன், நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸால் பண்ணுறோம். அதே மாதிரி பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, பிளான்ஸ் அதோட ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்காக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு பியூரான என்ன கொடுக்குது, ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. ஸோ பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சைக்கிள். இந்த ஏர் வந்து வாட்டர் சைக்கிளுக்கு யூஸ் ஆகுது. வாட்டர் சைக்கிள்னால் நம்ம, அதாவது மழை பொழிவுக்கும் இந்த ஏர் தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஃபார் வாட்னா அந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகி தான் க்ளவுட்ஸில் சேஞ்ச் ஆகி நமக்கு வாட்டர் கிடைக்குது. அதுக்கும் இந்த வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்க சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சப்ளைஸ் எனர்ஜி. ஓகே, வாட்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எனர்ஜியாக இருக்க முடியும். ஸோ நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கவும் இந்த வாட்டர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஓகே, வித் திஸ் எனர்ஜி வி டூ ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகே, வாட்டர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது. நீயே திங்க் பண்ணி பாருமா, வாட்டர் குடிக்காமல் நம்ம ஒன் டே இருக்க முடியுமா, முடியாது. நம்ம ஒரு ஒர்க் பண்ணனா வித்தவுட் ஃபுட் இல்லாமல் கூட ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியும். பட் வாட்டர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓகே, அண்டு சவுண்ட்ஸ் த்ரூ ஏர். என்ன பண்ணுறது, சவுண்ட் ட்ராவல்ஸ். ஓகே, நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஸ்பீக்கிங். ஒருத்தவங்க நம்ம பேசுகிறது அனதர் பர்சன் கேட்குன்னா த்ரூ த ஏர் வழியாக தான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஸ்பீக் பண்ண முடியும் அண்ட் தென் கேட்க முடியும். ஓகே, we hear many things from the surrounding and people hear what we speak. ஓகே, the point of generation to listening through air. எது மூலமா நமக்கு கேட்குது, பேசுகிறோன்னு சொல்கிறாங்கன்னா த்ரூ ஏர் தான். அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ்க்கும் ஏர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் வாட், ஏன்னா அதில் என்ன இருக்குது, பிளான்ஸ் வந்து நல்லா வளரணும்னா நமக்கு நைட்ரோஜன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் டிரான்ஸ்போர்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கீங்களா, ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டர்லாம் என்ன பண்ணுதுமா, இட்ஸ் எப்படி, அது எது மூலயமா நமக்கு போகுது, ஏரோப்ளேனில் ஏர் தான். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட ஏர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸு, பேராகிளைடிங் சொல்லுவாங்க, அதாவது மேலே பறந்து பேராஷூட்டில் போகிறது அந்த கிளைடிங்கில். அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் விண்ட் சர்ஃபிங், கைட் சர்ஃபிங் அண்ட் செயிலிங் ஆல்சோ பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் ஏர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பேராஷூட்ஸு, ஹாட் ஏர் பலூன்ஸ் பறக்கிறதுக்கும் என்ன பண்ணுது, ஏர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு விண்ட் எனர்ஜி. ஓகே, விண்ட் மில்ஸ்லேருந்து கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களம்மா, அதுக்கும் ஏர் தான் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஏர் பொல்யூஷன். என்ன பண்ணுறோம், அந்த ஏரை வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோமா, அதை எப்படிலாம் பொல்யூட் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த ப்ரெசன்ஸ் ஆஃப் harmful substances in the air which can have adverse effects on living beings and the environment is called the air pollution. அதாவது அந்த அஃபெக்ட் வந்துச்சுன்னா, ஏர் பொல்யூஷன் வந்துச்சுன்னா லிவிங் திங்ஸ்க்கும் அண்ட் ஆல்சோ வேறு யாருக்குமா, அந்த என்வாயன்மெண்ட்டுக்குமே அது ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வராமல் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் வந்தால் நமக்கு என்னென்ன விளைவுகள், காசஸ்னால் என்னம்மா, விளைவுகள் என்னென்ன வரும்ன்றது சொல்கிறாங்க. அது ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ் பை த போத் நேச்சுரல் அண்டு மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். மிஸ் ஆல்ரெடி சொன்னது தான், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸால் தான் ஏர் வந்து ஃபஸ்ட்டு பொல்யூட் ஆகுறது. ஏர் பொல்யூஷன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த அட்மாஸ்பியர் த்ரூ human activities like burning of fuels, releasing industrial waste, mining etc. அதான் சொன்னோம்மா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ஏர், அந்த பொல்யூட்டனான ஏரு ப்ளஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டிலேருந்து போகிற அந்த மைமிங்கு இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறோம், அது மாதிரி
ஃபியூவல்ஸ் நம்ம நிறைய ஃபியூவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல், டீசல், அதுலேருந்து கூட என்ன பண்ணுது ஏர் வந்து பொல்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இண்டஸ்ட்ரீஸில் வந்த பொல்யூட்டான ஏர் அண்டு பேர்னிங் ஃபியூவல்ஸ், அதையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சரில் இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து இந்த என்ன போடுறாங்கம்மா, பெஸ்டிசைட்ஸு, இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடுவாங்களே, அதன் மூலியமாகவும் என்ன பண்ணுது காற்று ஏர் வந்து பொல்யூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மைனிங். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ், நம்ம வீட்டில் பண்ணுற சம் திங்ஸாலையும் என்ன ஆகுமா ஏர் வந்து பொல்யூட் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம என்வாயன்மெண்ட்டும் பொல்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், அதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ். ஓகே, ஏர் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் மேன். இட் காசஸ் சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம் human beings, like affect both plants and animals. It brings about a lot of changes in the climate and environment also. In these sections let us learn about some effects of air pollution. Air pollution வந்தா first diseases, என்னென்ன டிசீசஸ்லாம் வரும் பார்த்துக்கோ. இட்ஸ் மோஸ்ட்லி நமக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம். ஓகே, ஏர் பொல்யூட் ஆனாலே நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா நம்ம ப்ரீத் ஏர், நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறது ஃபுல்லாகவே ஏர் தான். ஓகே, அந்த ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசீசஸ் வந்து மேனுக்கு வரும். குளோபல் வார்மிங், அது என்னது, நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு வர காசஸ். ஓகே, குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமயமாதல். ஓகே, ரொம்ப நமக்கு என்வாயன்மெண்ட் ஆச்சுன்னா நம்மளோட பூமி என்ன ஆகிடுமாமா, வெப்பமாயிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏர் பொல்யூஷன் ரிசல்ட்ஸ் இன் த அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். ஓகே, இட் எஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆர்கானிசம் லிவிங் தேர். அதாவது நம்ம என்வாயன்மெண்ட் பொல்யூட் ஆனால் என்னமாகும், நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ரெயின், அதாவது அமில மழைன்னு சொல்லுவாங்க, அது வரவும் சான்சஸ் இருக்குது. as we saw earlier, harmful gases like nitrogen oxide and sulfur oxides are released into the atmosphere while burning fossil fuels. fossil fuels வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் அப்போயும் ஏர் பொல்யூட் ஆகி ஆசிட் ரெயின் வர சான்சஸ் இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், நம்ம ஓசோன் லேயரில் அதாவது ஓட்டை விழுந்துட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அதான் டிப்ளீஷன், அதாவது ஓசோன் வந்து குறையுறதுனால அந்த ஒரு ப்ராப்ளமும் வரும். நெக்ஸ்ட் வந்து மெரைன் லைஃப், அதாவது மெரைன் லைஃப்னால் நம்ம ஷிப்புலேருந்து வர ஆயில்ஸ் மூலயமாவே என்ன பண்ணுது, நம்மளோட ஏர் வந்து பொல்யூட் ஆகுது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆன் வைல்ட் லைஃப்னால் என்னம்மா, அனிமல்ஸ், பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல வைல்ட் ஃபாரஸ்ட்டில், அதுக்கும் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன் வர தடுக்காமல் என்னென்ன முறைகள் பார்க்கலாம். ஓகே, இஃப் த ஏர் பொல்யூஷன் இன்க்ரீசஸ் அட் த ரேட் then there will be no life on the earth in the future. So future generations will be affected very badly. So we need to take some measures to avoid air pollution. அதான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸோட லைஃப் வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி இதெல்லாம் வராமல் நம்ம எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, யூஸிங் சோலார் எனர்ஜி, அதாவது ரொம்ப நம்ம ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி குக் பண்ணுறது பதிலாக சோலார் எனர்ஜி வச்சு என்ன பண்ணலாமா, குக் பண்ணால் இட்ஸ் ரெடியூஸ் த ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு we need to reduce our usage. we can reuse or recycle few items. எப்போவுமே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, கொஞ்சம் நம்ம தேவைகள்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணலாமோ கொஞ்சம் ஏர் பொல்யூஷனை என்ன பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் when you are not யூஸிங் தேம், அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத டைமில் தேவையில்லாத ஸ்விட்சஸ்லாம் என்ன பண்ணலாமா, ஆஃப் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் இன் த அட்மாஸ்பியர். இப்போ நிறைய பிளான்ட் வந்து நம்ம ட்ரீ வந்து நிறைய நம்ம க்ரோத் பண்ணிட்டாலே நமக்கு என்ன ஆகாதுமா, ஏர் பொல்யூஷன் வர சான்சஸே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்பார்ன் டிசீசஸ், அதாவது காற்றின் மூலம் பரவும் நோய்கள், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. எந்தெந்த டிசீஸ்லாம் பாக்டீரியாவில் வருதுன்னா டிப்தீரியா. ஓகே, அதாவது தொண்டை அலர்ச்சி நோயின்னு சொல்லுவாங்க. தொண்டையில் அதான் நமக்கு எல்லாமே ப்ரீத்திங்னாலே நமக்கோட த்ரோட்டு, நம்மளோட லங்ஸ் இதுதான் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப்தீரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வூஃபிங் காஃப், அதாவது கக்குவான் இருமல் சொல்லுவாங்களாமா, அதான் வூஃபிங் காஃப். அண்ட் டியூபர்க்ளோசிஸ், டிபி அப்படி சொல்லுவாங்களா, அதான் டியூபர்க்ளோசிஸ். இதெல்லாம் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. என்னென்னலாம் வரும், டிப்தீரியா, வூஃபிங் காஃப், tuberculosis. then diseases caused by virus, bacteria, then வைரஸால் வர என்னென்ன நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, காமனாக நமக்கு எல்லாருக்குமே வர கோல்டு. தென் இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது குளிர் காய்ச்சல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மம்ஸ்னால் இந்த
கண்ணத்து சைடும் தொண்டைக்கும் இங்கே வந்து இப்படி வீக்கமாக வரும், அதுதான் மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ்னால் நமக்கு தெரியும் சின்ன அம்மைன்னு சொல்லுவாங்க, நம்மளோட பாடியில் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு மீல்ஸ்னால் தட்டம்மை, இதுவும் எல்லாமே ஒரு அம்மையோட ரிலேஷன்ஷிப் தான். அது எல்லாமே காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மம்ஸு, சிக்கன் பாக்ஸு, மீல்ஸ். ஓகே, இந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ்னால நமக்கு அதாவது ஏர்பார்ன் டிசீஸ் வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணோன்னா என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதாவது என்னது, எது ஒன்று நமக்கு வரும் முன் காப்பது தான் மேல் சொல்லுவாங்களாமா, இட்ஸ் அ ப்ராவா. ஏர்பார்ன் டிசீஸ் கேன் பி prevented if we take certain measures. என்னென்ன பார்க்கலாமாம்மா? அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த பீப்புள் வி ஹேவ் ஆக்டிவ் சிம்டம்ஸ் இன் டிசீசஸ். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாங்களா அவங்கக்கிட்ட க்ளோஸாக நம்ம டாக்கிங் பண்ணுறத என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். அதாவது ஹைஜீன், நீ சாப்பிட்ற உணவில் எல்லாத்துலேயுமே ஹைஜீனாக இருக்கணும், அது சுகாதாரமான உணவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீ சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் வந்து கீப் த பேஷண்ட்ஸ் இன் த கம்ப்ளீஷன் ஐசோலேஷன். ஓகே, அதாவது என்ன பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள தனிமையில் தான் நம்ம என்ன பண்ணணுமா வைக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது. ஓகே, கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் ஆர் காஃபிங். இது ஒரு காமனான திங், ஒன்று எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன பண்ணணும், காஃப் வந்தாலும் ஸ்னீஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் டு அதர் பீப்புள் வித் த அன்வாஷ்டு ஹேண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தோமோ என்ன பண்ண, நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் எந்த ஒரு திங்ஸ்னாலும் இல்லை எந்த பர்சன்னாலும் நம்ம டச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரோலி. கை சும்மா ஏனோ தனன் கழுவாமல் என்ன பண்ணணுமா, நல்லா தரோவாக க்ளீன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம்லி வேக்சினேஷன்ஸ் கேன் ப்ரிவெண்ட் த டிசீசஸ். எந்த ஒரு டிசீசஸ்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம், வேக்சின் ஆகட்டும், அந்த டேப்லெட்ஸ், அந்த இன்ஜெக்ஷன், அதெல்லாம் வந்து டைமுக்கு நம்ம கரெக்டாக பண்ணனாலே இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வராமல் தடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். ஓகே children, now let's see the book exercise. Okay children, now take page number 105. Choose the correct answer. Chlorofluorocarbon is used in, the options are refrigerator, air conditioners, both, none. The chlorofluoro வந்து ரெண்டுத்துலேயே, இந்த refrigerator and air conditioner ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. So the answer is both. Tick C. Which of the following gases released by automobiles? Automobilesல எந்த கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. Carbon monoxide, oxygen, hydrogen, nitrogen. The correct answer is carbon monoxide. A windmill is used to produce chemical energy, mechanical energy, electric energy, all of this. The answer is electric energy. Influenza is caused by what ma? Fungus, bacteria, virus, protozoa. The correct answer is virus. Height of mesosphere which lies after troposphere is, the options are 70 to 75 km, 75 to 80 km, 80 to 85 km, 85 to 90 km. The correct answer is 80 to 85 km. Next, fill in the blanks. Second highest layer on the earth atmosphere is thermosphere. Releasing substances like chemical compounds into the atmosphere is known as air pollution. Airborne diseases can be caused by bacteria. The dash layer protects us from the harmful UV rays coming from the sun, ozone, stratosphere. Dash is used by plants as nitrates. The answer is nitrogen. Next, match the following. Troposphere, weather change. Stratosphere, ozone layer. Exosphere, satellite. Thermosphere, spacecraft. Mesosphere, meteors. Okay children, we will meet in the next class. Thank you. Have a nice day.